ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. 850 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2026 வருடம் அமைந்திருக்கு. ஸோ 2026 வருடம் பிறந்து இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த வருடத்தில் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்ற நிகழும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதே போல் சுமார் சூப்பரான ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஜனவரியுடைய 3ஆம் தேதி நிறைஞ்ச பௌர்ணமி. இன்னைக்கான இந்த பௌர்ணமியில் ஆருத்ர தரிசனமானது சிவன் கோவில்களில் நடைபெறும். அதனால் ஆன்மீக ரீதியாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். இன்றைய நாளில் சில முக்கியமான ஆன்மீக விஷயம் செய்யணும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். சரி, ஃபஸ்ட்டு பலன்கள் 2026 என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வருடம் கிரகங்களால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வருமா இல்லை ஆபத்து தேடி வருமா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தேடி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு. திகிரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு, ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருகிறது. கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது. ஸோ என்னன்னைக்கு முக்கியமான கிரக மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஜனவரி மாதம் இப்போ நடந்துட்டுருக்கா. இந்த ஜனவரி மாதம் முடிந்து கரெக்டாக மார்ச் மாதம் 3ஆவது மாதம் வரப்போ தான் முதல் கிரக பயிற்சி நடக்க போகுது. ஸோ மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானத்திலிருந்து சனி பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதுதான் இந்த ஆண்டில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பெரிய கிரக மாற்றம். அப்புறம் அதை தொடர்ந்து மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஆண்டில் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக அன்னைக்கே கேது பகவானும் திகிரிய வீரியஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ பெரிய கிரக மாற்றம். ராகு கேது பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பகவானுடைய பயிற்சி, சனி பயிற்சி, இது 3 தான் நடைபெற போகுது. கிரக மாற்றம், கிரகநிலைகள், இதனோட அடிப்படையில் என்னெல்லாம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ 850 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு, கிரக மாற்றங்கள், இதெல்லாமே உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மற்றவர்களுக்கு சிறு சிறு மன வருத்தங்களை தர விரும்பாத மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் வித்யகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய புதன ராசிநாதனாக கொண்டவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியதாகவும் மரியாதை கொடுக்கக்கூடிய பண்பாளர்களாகவும் திகழ்வீங்க. நீங்கள் எதிலுமே அறிவார்ந்து செயல்படுவீங்க. வெளிவட்டார பழக்கங்களை விரும்பக்கூடிய நீங்கள் ஒரு சிறந்த பண்பாளராக திகழ்வீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பலவிதமான நற்பலன்கள் அடைய போகிறீங்க. மெயினாக வாங்கலங்களால் உங்களுக்கு லாபமானது உண்டாகும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் மொத்தமாக நீங்கும். புதிய நண்பர்களுடைய வகையில் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக இருக்கும்.
உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக திறமையை பயன்படுத்துவது அவசியம். காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். எதிலோ கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ அந்த மன தடுமாற்றம் ஏற்படும் போது அப்போ அதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிங்க. ஸோ மன தடுமாற்றம் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. பணவரவு அப்பதான் திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பக்கம் கவனம் தேவை என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபார தொடர்பான முயற்சிகள் எது செய்தாலும் அதில் சாதகமான பலன் கிடைக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட செயல்திறனானது அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் கூட வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்கள் இந்த ஆண்டு செல்ல வேண்டியது இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். ஸோ இந்த மாதிரி எளிமையாக நடந்து முடியக்கூடிய நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது அவசியம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உங்களுக்கு கூடும். சுபகாரியம் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும். மெயினாக திருமண தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சியானது உங்களுக்கு நிலவும். பெண்களுக்கு கூட மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். தொலைதூர தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக வரும். எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள உண்டாகும். திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம். அப்போ பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். அதனால் பெரியோர் ஆலோசனைப்படி செயல்படுங்க. அப்புறம் விவசாயிகள் உங்கள் திறமைகள் வீண் போகாது. அமோகமான விளைச்சலை காண்பீங்க. புழு பூச்சிகள் பாதிப்பிலிருந்து பயிர்களை காப்பாற்ற செலவு செய்ய சூழ்நிலை நேரிடும். சக விவசாயிகளுக்கு சிறு உதவிகளை செய்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் தொல்லை தர மாட்டார்கள். உப தொழில்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஸோ எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். இது விவசாயிகளுக்கு மெயினாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியே தங்க சூழ்நிலை நேரிடும். பதவிகளால் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்கும். கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பணவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நற்செய்திகள் தேடி வரும். பதவி உயர்வும் கிடைக்கும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மன மகிழ்வது இந்த ஆண்டு இருக்குது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பகிரத பிரயாத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும். மெயினாக உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும். பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்பான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். அப்புறம் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டுங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. கடினமான காரியங்களை எளிதாக செய்து முடிக்க ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். ஸோ கவனமாக பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இந்த பலன்களை முழுசாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுனம்
ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட தாள்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதே போல் இன்னைக்கு ஆருத்ர தரிசன நாள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் ஆருத்ர தரிசனத்தை கண்டிங்கன்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அதனால் மறக்காமல் சிவ தரிசனம் இன்னைக்கு செய்திடுங்க. ஸோ கண்டிப்பாக இதை செய்கிறதுனால இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியானது குறைவில்லாமல் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்திடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.